வணக்கம், இது உங்கள் கேவிபி நியூஸ். கோவில்பட்டி புனித சூசியப்பர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புனித சூசியப்பர் ஆலய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா கொடியானது பங்கு தந்தையர் இல்லத்தில் இருந்து இறைமக்கள் கொடியையும் அருள் தந்தையையும் பவனியாக அழைத்து வந்தனர். தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதன் பின்னர் திருவிழா கொடியை சேரன் மகாதேவி பங்கு தந்தை மரிய பிரான்சிஸ் அடிகளார், இருதயகுலம் பங்கு தந்தை பாக்கிய செல்வன் அடிகளார், சேந்தமரம் பங்கு தந்தை சகாய சின்னப்பன் அடிகளார், பாளையங்கோட்டை ஆயர் இல்ல வியாகப்பன் அடிகளார், கோவில்பட்டி புனித சூசியப்பர் ஆலய பங்கு தந்தை அருள்ராஜ் அடிகளார், உதவி பங்கு தந்தை குழந்தைராஜ் அடிகளார் ஆகியோர்கள் இணைந்து திருவிழா கொடியை ஏற்றி வைத்து உலகில் சமாதானம் வேண்டி வெண்புறா பறக்கவிட்டு ஆலயத்தில் கீழ்ப்படிதலின் தந்தை புனித சூசியப்பர் என்னும் மறையுரையுடன் திருப்பலி நிறைவேற்றினார்கள். மே மாதம் 3ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறுகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் தினமும் மே 1 முதல் வெள்ளிக்கிழமை நவநாள் திருப்பலியும் காலை நிகழ்ச்சிகளும். திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் தியானமும், மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவநாள் திருப்பலியும் கலை நிகழ்ச்சிகளும், மே 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு புது நன்மை விழாவும், அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புனிதரின் திருவுருவம் வைக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளில் தேர்பவனியும், மே 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஆலயத்தில் திருப்பலியும் உறுதி பூசுதல் விழாவும், மாலை 6 மணிக்கு ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து திருப்பலியும், அங்கிருந்து ஆலயத்திற்கு நற்கருணை பவனியுடன் வந்து கொடியை இறக்கி திருவிழா இனிதே நிறைவு பெறும். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேவிபி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு 944222438111 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.